எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நான் என் பையனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தேன், அப்புறம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு ராகி இடியாப்பம் பண்ணுறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இடியாப்பம் பண்ணி அதுக்கு ஒரு பாகு மாதிரி காய்ச்சறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே. ஃபஸ்ட்டு ராகி மாவு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 3/4 கப் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 கப் அரிசி மாவுனா நம்ம இடியாப்பம் மாவு, புட்டு மாவு இல்லை அரிசி மாவு இந்த மாதிரி எதனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றுறதுனால கையை வச்சு நம்மளால் பிணையவே முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறது தான் பெட்டர். லாஸ்ட்டாக அந்த அளவு கொஞ்சம் புட்டு மாவுக்கு இது பண்ணுவோம்ல, அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஸோ கையில் இப்படி பிடிச்சு பார்க்குறம்போது கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், அதான் கன்சிஸ்டன்சி இடியாப்பத்துக்கு. இட்லி பானை இருக்குது பார்த்திங்களா, அதில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுட்டேன். ஸோ தண்ணி கொதிக்கணும். அந்த கேப்பில் இட்லி இடியாப்பம் புளியும் இல்லையா, அந்த இதில் நல்லா கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மாவு இப்போ ராகி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு உள்ளே வச்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் இட்லி பிளேட்டில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன் ஒட்டாமல் வர்றதுக்காக. லாஸ்ட்டாக அந்த இடியாப்பம் புளிஞ்சி எடுத்துக்கிட்டேன், ராகி இடியாப்பம். ஸோ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நார்மலாக தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான மில்க் பண்ணுவேன் இதுக்கு எப்பயுமே. இது நான் ஹரி மட்டும் இருக்கும்போது, ஹரி 1 வயசாக இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ரேகாங்கிறவங்க, அவங்க ஊரில் செய்வாங்க, பெங்களூர் சைடு. ஸோ அப்போ இருந்து எங்கள் வீட்டில் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸாவது நான் அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு பால் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை கோகனட், கொப்பரை தேங்காய் சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 கப் போல் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 10 முந்திரி, 20 இது ஆல்மண்ட் இருக்குது பார்த்திங்களா, பாதாம், அது போட்டுட்டு கசகசா இருக்குது பார்த்திங்களா, அது இந்த மாதிரி வெறும் பேனில் லைட்டாக வறுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். குறைன்னு அரைக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அந்த இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அரைச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை வெறும் கரைச்சி மட்டும் எடுத்து திரும்ப அதே பாத்திரத்தில் வடிகட்டி அதே பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த வடிகட்டினதோடு சேர்த்து இந்த அரைச்சி வச்ச மில்க் இருக்குது பார்த்திங்களா, தண்ணி ஊற்றி அரைச்சோம் இல்லையா, நட்ஸ் எல்லாம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இங்கிட்டு சைடு லஞ்ச் பாக்ஸுக்கு ஆயில் சூடானதும் அதில் வெள்ளைப்பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணது, அப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது, வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காஷ்மீர் ரெட் சில்லி, மல்லிப்பொடி, பெப்பர், அதுக்கப்புறம் டேக்கோ சீசனிங் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் அந்த மசாலாலாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அந்த கேப்பில் இங்கிட்டு இடியாப்பத்தெல்லாம் எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கிட்டு கேப்சிகம் அந்த மசாலாவோட நல்லா இதானதும் அது தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டேன். அது என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா கெசடியா, சீஸ் கெசடியா, அதுதான் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றேன். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆளுக்கு 2 இடியாப்பம் வச்சுட்டு அந்த பாகு லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். கொதிச்சு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், ஒரு 5 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சா போதும். ஸோ அதை எடுத்து சாப்பிட கொடுத்துட்டேன். இங்கிட்டு ஒரு சப்பாத்தி, முந்தின நாளே நான் சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன் வீட்டிலே மாவு பிசைஞ்சு. ஸோ அதை எடுத்து திரும்ப அதே பேனில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெய் வச்சு ரீஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த கேப்சிகம் கிரேவி, அதுக்கப்புறம் மேலே சீஸ், மெக்சிகன் சீஸ், அப்புறம் மொசரெல்லா சீஸ் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆக விட்டுட்டு அப்புறம் அதை பேன்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வேறு என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சேன் பார்த்திங்கன்னா குக்கும்பர், ஆப்பிள் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கட் பண்ணிவிட்டேன். அந்த கேப்பில் என்னோடய பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஹரிக்கும் பிடிக்கும், ஆதிரனுக்கும் பிடிக்கும், மீனாட்சி ஓரளவு சாப்பிடுவா, ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட மாட்டா, பட் ஓரளவு சாப்பிடுவா. திரும்ப சாப்பிட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் ஹரி. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.